ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கான்செப்ட் கேஃபே. போன வீடியோல வெப் டெக்னாலஜிஸோட யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கான WWW, அதாவது வேர்ல்டு வைட் வெப் அண்ட் இட்ஸ் எவாலுவேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திருப்போம். இன்னைக்கு செகண்ட் வீடியோ என்னன்னா இமெயில் பத்தி பார்க்க போறோம். அந்த செகண்ட் டாபிக் இமெயில். ஆக்சுவலா இமெயில்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இமெயில் அப்படின்றது என்னன்னா ஒரு மெசேஜ சென்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. லைக் வாட்ஸ்அப் மாதிரி ஆக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியும். சேம் அது மாதிரிதான். இப்ப நம்ம தெரியாதுன்றவங்களுக்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சரை உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு மெசேஜ உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும். உங்க ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு சிட்டில இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓல்டன் டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போற லெட்டர் வந்து உங்க ஃப்ரெண்டோடைய சிட்டிக்கு அது டெலிவர் ஆகும். சிட்டிக்கு டெலிவர் ஆன 1 or 2 டேஸ்ல அந்த ரிசீவருக்கு சென்ட் போய் ரிசீவ் பண்ணிப்பாங்க லெட்டர். சோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா வித் த ஹெல்ப் ஆஃப் இமெயில் ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு வித்தின் அ செகண்ட்ல மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்றாங்க. இதுதான் ஓல்டன் டேஸ் இருக்கக்கூடிய மெயில் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ். சோ மெசேஜ் சென்ட் அண்ட் ரிசீவ் வித்தின் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இமெயில்னா என்ன? இட்ஸ் a way of sending and receiving messages over the internet in a very short time. சோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் மெயில்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் உள்ள போலாம். ஆக்சுவலா மெயில்னா என்ன? இமெயில் அப்படின்றது எலக்ட்ரானிக். இந்த அப்படின்ற அந்த எக்ஸ்பான்ஷன் என்னன்னா எலக்ட்ரானிக் சொல்லுவாங்க. So email is an electronic communication service that allows users to send and receive messages, documents, images and other files over the internet. So ஒரு மெசேஜையோ இல்ல டாக்குமெண்ட்டையோ இல்ல இமேஜையோ இல்ல மத்த ஃபைல்ஸையோ இன்டர்நெட்டோட ஹெல்ப் மூலியமா யூசர் சென்டோ ரிசீவோ பண்ணலாம். இது அலோவ் பண்றது பேரு தான் இமெயில்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா ஜிமெயில் எடுத்துக்கலாம், அவுட்லுக் எடுத்துக்கலாம், யாஹூ அப்படி எடுத்துக்கலாம். சோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இமெயில். இமெயில் மோஸ்டா எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சென்டிங் மெசேஜஸ் சென்ட் பண்றதுக்கு, சென்டிங் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்றதுக்கு, இமேஜை ஷேர் பண்றதுக்கு, சென்டிங் வீடியோவை ஷேர் பண்ணலாம். சோ இது எல்லா பர்பஸுமே இருக்கும். அதை தாண்டி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? பிசினஸ் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க, காலேஜ் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஜாப் அப்ளிகேஷன்ஸ்க்காக மோஸ்ட் மெயில் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்லைனுடைய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் சம் பிளேசஸ் இமெயில் யூஸ் பண்றாங்க. இதை தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்கு. நான் பெருசா அங்க கொடுக்கல, பேசிக்கா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இந்த ஸ்லைட்ல ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஒரு இமெயில் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்னு தெரியணும்ல, அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் 1 2 3 இருக்கு. இது எல்லாமே எதுனா இதுக்கு பேர் தான் யூசர் நேம்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல ஒரு மெயில் நம்ம கிரியேட் பண்ணோம்னா யூசர் நேம் அப்படின்றதா முதல்ல இருக்கணும். செகண்ட் அப்படின்றது என்னன்னா அப்படின்னு ஒரு பேரு. இந்த அப்படின்றது என்னன்னா செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இல்லாம நம்மளால யூசர் நேமையும் டொமைன் நேமையும் செப்பரேட் பண்ண முடியாது. சோ அந்த யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கிறதுதான் எந்த டொமைன்ல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத டொமைன் நேம் சொல்லுவாங்க. அதாவது ஜிமெயிலா இருந்துச்சுன்னா ஜிமெயில் அப்படின்ற டொமைன் நேம் கொடுக்கலாம், யாஹூவா இருந்துச்சுன்னா யாஹூ அப்படின்றத கொடுக்கலாம், அவுட்லுக்கா இருந்தா அவுட்லுக்னு சொல்லலாம். சோ எந்த டொமைன் நம்ம கிரியேட் பண்றோமோ அதுக்கு பேர் தான் டொமைன். சோ ஆக்சுவலா ஒரு இமெயில் அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வரணும். ஒரு யூசர் நேம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் ரியானா இருக்கணும். அதுக்கடுத்த நம்பர் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 19 இருந்துச்சுன்னா 19 அப்படின்னு கொடுப்போம். gmail.com இல்ல yahoo.com இல்ல outlook.com. சோ இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் ஒரு மெயில் அட்ரஸ் அப்படின்றது கிரியேட் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் how email works. ஒரு மெயில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். சோ 4 ஸ்டெப்ல நம்ம சொல்லிடலாம். சென்டர் சென்ஸ் an email to the recipient address. சென்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிபியன்ட் அட்ரஸ்க்கு மெயில சென்ட் பண்ணணும். சோ தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் மெயில் சர்வர் ரிசீவ்ஸ் த மெயில் ஃப்ரம் த சென்டர். சென்டரோட மெயில் சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் கிட்ட இருந்து அந்த வந்து அட்ரஸ் வாங்கிப்பாங்க. தென் சென்டர் சர்வர் சென்ஸ் த மெயில் டு த ரெசிபியன்ட் மெயில் சர்வர். இந்த மெயில் சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிபியனோட மெயில் சர்வருக்கு இந்த மெயில அனுப்புவாங்க. At last, recipient retrieves the mail from the recipient mail server. Recipient இவர்கிட்ட இருந்து மெசேஜ் வாங்கிப்பாங்க. சோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் இமெயில் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா எல்லாத்தையுமே வேர்டிங்ஸ் கொடுக்காதீங்க. நம்ம டயக்ராமட்டிக்கல் ஆன்சர்ஸ் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தட் ட்ரை டு டிரா சம் டயக்ராம்ஸ் அண்ட் cite the question. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ப்ரோட்டோகால்ஸ், அதாவது மேல பொறுத்த வரைக்கும் 3 ப்ரோட்டோகால்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஒன்னு SMTP, இன்னொன்னு POP3, இன்னொன்னு IMAP சொல்லிட்டு. சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். SMTP அப்படின்றதுன்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் மோஸ்ட் அப்படின்னா ஒரு மெயில சென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த SMTP மூலமா நம்மளால எந்த ஒரு மெயிலையுமே ரீடோ டவுன்லோடோ பண்ண முடியாது. இது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. சோ இது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சென்ட் இமெயில்ஸ். It is used to send emails from the sender's device to the mail server and
ஃப்ரம் த ஒன் மெயில் சர்வர் டு அனதர். ஒன்னு சென்டர் டிவைஸ்ல இருந்து ஒரு மெயில் சர்வருக்கும் அனுப்பும், இல்லைன்னா மெயில் சர்வர்ல இருந்து வேற ஒருத்துக்கும் அனுப்பும். ஸோ சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும் எஸ்எம்டிபியால. அண்ட் த நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் இஸ் POP3 அப்படின்னு சொல்றாங்க. POP3னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3. இந்த 3ன்றது வந்து அதோட வெர்ஷன் மீன் பண்ணுது. இது என்ன பண்ண ஹெல்ப் பண்ணும்னா, ஒரு மெயில டவுன்லோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எங்க இருந்து? மெயில் சர்வர் கிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணி யூசர் டிவைஸ்ல இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம அந்த மெயில நீங்க பாக்குற அளவுக்கான எபிலிட்டி கொண்டாந்து கொடுக்கறது தான் POP3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் POP3 நீடட் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு விஷயம் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க மெயில் இருக்கு, உங்க மெயில் வந்து ஜிமெயில ஸ்டோர் ஆகி இருக்கு. இப்ப உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, ஆனா நீங்க அந்த மெயில வந்து ரீட் பண்ணியே ஆகணும் இப்போதைக்கு. சோ அது இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த POP3 அப்படின்றது இங்க பெர்ஃபார்ம் பண்ணும். POP3 என்ன பண்ணும்னா, அந்த மெசேஜ வந்து டவுன்லோட் பண்ணும். மெசேஜ வந்து டவுன்லோட் பண்ணி உங்க டிவைஸ்க்குள்ள தான் வச்சுக்கும். சோ இதுதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் POP3. எஸ்எம்டிபி என்னன்னு சொன்னேன், ஒரு மெயில வந்து உங்களால சென்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். POP3 என்ன பண்ணும்னா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். உங்ககிட்ட நெட்டே இல்லாத சிச்சுவேஷன்ல வந்து ரீட் பண்றதுக்கான எபிலிட்டி கொடுக்கறதுதான் POP3 ஓட வேலை. அண்ட் லாஸ்ட் ப்ரோட்டோகால் இஸ் கால்ட் அஸ் IMAP. இந்த IMAP அப்படின்றது என்னதுன்னா, இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணும்னா, யூசரை ஒரு மெயில் வந்து ஆக்சஸோ மேனேஜோ பண்ண வைக்கும். எங்க இருக்கிறப்ப? சர்வர்க்குள்ள இருக்கிறப்பயே. ஒரு சர்வர்க்குள்ள இருக்கிறப்ப, ஒரு மெயில் இருக்கிறப்பவே ஒரு யூசரால அதை ஆக்சஸோ இல்லைன்னா மேனேஜோ பண்ணலாம். இதுதான் IMAPன்னு சொல்றது. ஏன் IMAP நீட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. உங்க மெயில வந்து நீங்க மோஸ்டா மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். சம் மெம்பர்ஸ் வந்து லேப்டாப், டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ காமனா நம்ம வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து மொபைல்ல பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலேஜ் போறீங்க. அந்த காலேஜ் போறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மொபைல்ல சார்ஜ் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. சோ தட் நீங்க லேப்டாப் பாக்குறீங்கன்னா, உங்க மொபைல்ல பார்த்த அதே இன்பாக்ஸ் தான், அதே இன்பாக்ஸ், அதே ரீட் அண்ட் ரீட் ஸ்டேட்டஸ் இருக்கும். சேம் ஃபோல்டர்ஸ் தான் வந்து நீங்க லேப்டாப்ல பாக்குறப்போ டேப்லெட்ல பாக்குறப்போ இருக்கும். சோ இந்த விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இது இது வந்து இந்த விஷயத்த எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் IMAP இந்த விஷயம் தான் பாசிபிள் ஆகுது. சோ தட் மூணுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சினாரியை வச்சு நம்ம மூணுமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இமேஜின் யுவர் காலேஜ் லைப்ரரி. உங்க காலேஜ் லைப்ரரி இமேஜின் பண்ணிக்கோங்க. காலேஜ் லைப்ரரி இமேஜின் பண்ணிக்கோங்க. SMTPன்றது நான் என்ன சொன்னேன்னா, உங்களால ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். அதான சொன்னேன், சென்ஸ் அண்ட் இமெயில்னு சொன்னேன். கரெக்டா? இப்ப SMTPன்றது ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி. இது என்ன பண்ணும்னா, delivers a book from one library to other. லைப்ரரி A கிட்ட இந்த புக்கை வாங்கி லைப்ரரி B க்கு கொடுக்கும். சோ தட் இந்த புக் படிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இல்ல எந்த ஒரு வேலையும் பண்ண போறது, டவுன்லோடோ இதெல்லாம் ரீட் பண்ணவோ ஆக்சஸ் பண்ணவோ முடியாது. இந்த புக்கை லைப்ரரி A கிட்ட இருந்து வாங்கி லைப்ரரி B க்கு தான் கொடுக்க முடியும். இதுதான் SMTPயோட வேலை. என்ன சொன்னாங்க? சென்ஸ் த இமெயில். ஒன் அண்ட் ஒன்லி மெயில சென்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் delivers the book. புக் டெலிவர் மட்டும் தான் பண்ணும். கரெக்டா? POP3 பார்க்கலாம். POP3 என்ன சொன்னா, டவுன்லோட் பண்ண முடியும்னு சொன்ன முன்னாடி, இப்ப இதுக்குள்ள வரலாம் வாங்க. இந்த புக்கை நான் லைப்ரரி இருந்து வாங்க போறேன். லைக் borrowing the book and taking it to home. நீங்க புக்கை வாங்கி எடுத்துட்டு போயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புக்கை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, திரும்ப நீங்க லைப்ரரி வந்தா படிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. அதாவது ஒன்ஸ் நீங்க ஒரு மெயில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம உங்களால பார்க்க முடியும் அப்படின்றத நான் POP3 அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணிச்சு. அண்ட் லாஸ்ட் இஸ் IMAP, இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னு சொன்னேன். இது என்ன சொன்னா, உங்களால மெயில் சர்வருக்குள்ள ஆக்சஸும் மேனேஜர் பண்ணலாம்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றாங்க, லைக் ரீடிங் த புக் இன்சைட் த லைப்ரரி சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு புக்கை வந்து புக் ஸ்டேஸ் இன் த லைப்ரரி அண்ட் யூ கேன் கண்டினியூ ரீடிங் இட் ஃப்ரம் எனி ரீடிங் டேபிள். உங்களால இப்ப இங்க புக் இருக்கு, லைப்ரரிக்குள்ள தான் புக் இருக்குன்னா நீங்க எந்த ரீடிங் டேபிள் இருந்து வேணாலும் அந்த புக்கை உட்காந்து நீங்க படிக்கலாம். கரெக்டா? ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால அந்த புக். கரெக்டா? நீங்க எதுக்குள்ள இருக்கீங்க? லைப்ரரிக்குள்ள இருந்தீங்கன்னா எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து IMAP சொன்னேன். இன் ஷார்ட், SMTPன்றது சென்ஸ் த இமெயில், POP3ன்றது டேக்ஸ் இட் அவே, அதாவது டவுன்லோட் பண்ணி உங்களால பண்ண முடியும். லாஸ்ட் IMAP கீப்ஸ் இட் சேஃப் ஆன் தி சர்வர் அண்ட் லெட் யூ ஆக்சஸ் இட் எனிவேர். உங்களால சர்வர் கிட்ட இருந்து பத்திரமா வச்சுட்டு உங்களால எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் டைம். இது நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லணும். which one is not a valid email address. இதுல வந்து இந்த இடத்துல இது வந்து இமெயில் கரெக்டான இமெயில் அட்ரஸ் கிடையாது. நாட் a valid email address சொல்லுங்க. Thank you for watching.